கிராமத்து மண் வாசனைக்கும் மசாலா வாசனைக்கும் மயங்காத ஆளே இருக்க முடியாது. பெரும்பாலும் அம்மியில மசாலா அரைச்சு வைக்கிற குழம்புக்கு தான் சுவையும் மனமும் அதிகம். நல்லா விளைஞ்ச வரமிளகா கொத்தமல்லியை சேர்த்து கிராமத்து சுவை மாறாத கறி மசாலாவை செஞ்சோம். கறி மசாலா செய்யறதுக்காக நல்ல விளைஞ்ச மசாலா பொருட்களை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கிட்டோம். இப்ப 1/4 கிலோ கருவேப்பிலை எடுத்து தண்ணியில நல்லா அலசி காய வச்சிருவோம். அரை கிலோ வர கொத்தமல்லியை நல்லா மொறு மொறுன்னு வறுத்து அரைக்கிறதுக்காக ஆற வச்சிருவோம். நல்லா வறுபடுறதுக்காக பாதி பாதியா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்ப அதே போல 200 கிராம் வரமிளகாய், 50 கிராம் சோம்பு, 50 கிராம் சீரகம், 75 கிராம் கடலைப்பருப்பு, 75 கிராம் உளுத்தம்பருப்பு, 75 கிராம் துவரம்பருப்பு, 25 கிராம் மராட்டி மொக்கு, 25 கிராம் அனாசிப்பூ, பட்டை 25 கிராம், லவங்கம் 25 கிராம், ஏலக்காய் 8 கிராம், மிளகு 50 கிராம், கசகசா 50 கிராம், கடைசியா உலர்ந்த கறிவேப்பிலை. இது எல்லாத்தையும் தீச்சிராம தனித்தனியா வறுத்து அரைக்கிறதுக்காக தனியா ஆற வச்சிருவோம். ஆற வச்சிருந்த மசாலாக்கள் எல்லாத்தையும் ஒட்டுக்கா கலக்கி எடுத்துக்கலாம். இப்ப எடுத்துக்கிட்ட மசாலாக்களை கொஞ்சம் கொஞ்சமா உரல்ல சேர்த்து உலக்கையால இடிக்க ஆரம்பிச்சிருவோம். நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கிட்டதுனால சுலபமா உரலே இடிச்சு எடுத்துக்க முடியும். இப்ப அரைப்பட்ட மசாலாவை சல்லடையில சலிச்சு தனியா எடுத்துடலாம். அதே போல ஒழுங்கா அரைப்படாத மசாலாக்களையும் ஒரு முறைக்கு 2 முறையா நல்லா அரைச்சு எடுத்துப்போம். நம்ம தயார் செஞ்ச மசாலா கிட்டத்தட்ட 1 கிலோ அளவு இருந்தது. அரைச்சு எடுத்துக்கிட்ட மசாலாவை நல்லா கலக்கிட்டு இறுக்கமான பாட்டில்ல மூடி வச்சிருவோம். அடிக்கடி அம்மியில மசாலா அரைச்சு சேர்க்க முடியாதவங்க இது போல தயார் செஞ்சு வச்சுக்கிட்டா அவசர காலங்கள்ல சுலபமா பயன்படுத்திக்கலாம். இந்த மசாலாவை நம்ம வீட்லயே செய்யறதுனால வேதிப்பொருட்களோ ரசாயனமோ சேர்க்கறது கிடையாது. அதனால 6 மாசம் வரைக்கும் தான் தாக்கு பிடிக்கும். நம்ம தயார் செஞ்ச இந்த கறி மசாலாவை கோழிக்கறியோ ஆட்டுக்கறியோ சமைக்கும் போது சேர்த்து செஞ்சா சுவையும் மனமும் அவ்வளவு அருமையா இருக்கும்.